بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே அல்லாஹுவின் நேசத்திற்குரியவர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு செய்தியாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் அல்லாஹுடைய நேசத்துக்குரிய பல்வேறு நபர்களில், பல்வேறு குணம் படைத்தவர்களில் வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் என்று திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த பொறுமையாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பொறுமை என்ற வார்த்தைக்கான இலக்கணம் என்ன, பொறுமையோடு நாம் இருப்பதனால் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற நன்மைகள் என்ன என்பதை நாம் நம் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டால் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கு இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பக்குவமாக, பொறுமையாக, நளினமாக நடந்து கொள்வதற்கு மிகவும் அது தோதுவாக இருக்கும். ஏனென்றால் சகிப்புத்தன்மை என்பது மிக முக்கியமானது. சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். சகிப்புத்தன்மை என்ற வார்த்தையும் பொறுமை என்ற வார்த்தைக்கும் அந்த சாபிரி என்ற இந்த வார்த்தை தான் இரண்டு அர்த்த எந்த வகையான வார்த்தைக்கும் எழுதுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை மிகவும் முக்கியமானது. ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா சகிப்புத்தன்மையை தான் இழந்துடுறோம். பொறுமை இழந்துருவேன் பாய், நான்லாம் எப்படி தெரியுமா, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நம்ம வார்த்தை எப்படி இருக்கும்னா, நல்லவனாயிருந்தா நானும் நல்லவன், கெட்டவனாயிருந்தா நானும் கெட்டவன். பொதுவா இந்த டைலாக் தான் அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பேசுவோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா நல்லவனுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள், கெட்டவனுக்கும் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். அது நம்ம டைலாக் என்னன்னா அதுக்கு எதிர்மறையா இருக்கும். என்கிட்ட நல்லா நடந்தா நான் நல்லா நடந்துக்குவேன், என்கிட்ட கெட்ட முறையில் நடந்தா நான் கெட்டவனா நடந்துக்கிடுவேன். என் உருவெல்லாம் தெரியாது, ஒரு உருவத்தான் பார்த்திருக்கீங்க, எனக்கு பின்னாடி நிறைய உருவம் இருக்கு, அந்த உருவெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கொடூரமாயிடுவீங்க அப்படின்லாம் நம்ம டைலாக்கு பயங்கரமா பிச்சு உதறுவோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அல்லாஹ்வின் தூதர் தன் வாழ்நாளில மிகவும் பொறுமையை அதிகமாக மேற்கொண்டுதான் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் உயர்ந்த இடத்திலும் நேசத்துக்குரியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நபிமாருடைய வரலாறு கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இன்னும் ஏராளமான நபிமாருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, எல்லா நபிமாருடைய வாழ்க்கையை நீங்கள் பெரும்பாலும் எடுத்து திருக்குர்ஆனை படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் சகிப்புத்தன்மையோடே வாழ்ந்திருப்பார்கள். அது சகிப்புத்தன்மை இல்லாம நம்மளால வாழ்ந்த அவங்க இருந்தாங்கன்னா அவங்களால வெற்றி அடைய முடியாது. ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னா முதலிலே அவருக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் மிக மிக அவசியமானது. அது இல்லாம வாழ்க்கையில படிப்புல கூட ஜெயிக்க முடியாது, ஒரு வியாபாரத்துல கூட ஜெயிக்க முடியாது, எந்த ஒரு செயல்பாட்டையும் ஜெயிக்க முடியாது. கோவக்காரனுக்கு புத்தி மட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா பெரியவங்க, கோவக்காரனுக்கு புத்தி மட்டு. எவெல்லாம் கோவத்தோட எழுந்தானோ அவெல்லாம் நஷ்டத்தோட தான் உட்காருவான். நிறைய பழமொழிகள், நிறைய டைலாக் எல்லாம் நம்ம சமூக மக்கள் நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. அவ இதையெல்லாம் காரணம் என்னன்னா நிறைய அடிப்பட்டதோடைய விளைவு. நம்ம பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எந்த அளவுக்கு மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்திலையும் வெற்றி பெறலாம், நாளை மறுமையிலும் வெற்றி அடையலாம். இறைவனுடைய நேசத்தோடும் பாசத்தோடும் விருப்பத்தோடும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த முன்மாதிரியான வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றி தந்துருவான். இந்த மாதிரியான மனித மாதிரி நம்ம வாழணும்பா, நம்மளால அப்படி வாழ முடியலையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடு மாறிடும்.
நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை, நிறைய சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியா சோதிக்கப்பட்ட ஒரு ஆளை நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நிறைய நம்ம உரைகள்ல கேட்டிருப்போம். அதே மாதிரி புத்தகங்கள்ல கிதாபுகள்ல படித்திருக்கலாம், குரான்ல படிச்சிருக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், நிறைய பயானும் கேட்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவால் சிலாகிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் அவரை ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிப்பாட்டினான். என்ன இடம்? வத்தகவல்லாஹ இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அவர்களை என்னுடைய உற்ற தோழனாக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பனாக, ஃப்ரெண்டாக, தோழனாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி பேசுகிறான். அவ்வளவு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சதுக்கான வரலாறு நீங்க சிந்திச்சு பார்த்தா, அல்லாஹ் வச்ச எல்லா சோதனையிலும் தன்னை பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் தன் வாழ்நாளை கடத்தியனுடைய ஒரே விளைவுதான் அல்லாஹ் அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னா உடனே கட்டுப்படுவார். அல்லாஹ் அஸ்லிம் என்று சொன்னால் போதும். கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், இறைவன் கட்டுப்படு என்று சொன்னார். என் இறைவனுக்கு என்னை முழுமையாக நான் கட்டுப்படுத்தி விட்டேன். அதை தவிர அவருக்கு வேற எந்த வார்த்தையும் எந்த சொல்லையும் அவர் வாழ்நாள் நீங்க பார்க்கவே முடியாது. அவங்களுடைய மனைவியா இருக்கட்டும், அவங்களை கொண்டு போய் வனாந்தரத்துல கொண்டு போய் விட்டாங்க. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்ல நிறைய சோதனை வச்சான். வயசான காலம் வரைக்கும் குழந்தை கொடுக்கல, கடைசி காலத்துல குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையும் மனைவியும் கொண்டு போய் வனாந்தரத்துல காட்டுல கொண்டு போய் அல்ல அந்த மக்கமா நகரத்தை விட சொன்னா. அங்க கொண்டு போய் விட்டாங்க. விட்டுட்டு அவங்க திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருக்காங்க. ஏன் இப்ராஹிமே இப்ராஹிமேன்னு சொல்லி தன் மனைவி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கூப்பிட்டு அவங்க கேட்கறாங்க, என்ன இப்படி விட்டுட்டு போறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல உங்களை விட்டுட்டு வர சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, நீங்க போங்க, அவன் பார்த்துக்குவான். என்ன அவங்களுடைய சகிப்புத்தன்மை இருக்குது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நீங்க விட்டுட்டு போயிட்டே இருங்க, அவன் எங்களை பார்த்துக்குருவான். இன்னைக்கு யாரும் நம்ம சொல்லுவாங்களா? அப்படி யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை நம்மளால சிந்திச்சு பார்க்க முடியல. வீட்டுல கொஞ்ச நேரம் லேட் ஆகுது, 1 மணி நேரம் லேட் ஆகுமா அப்படின்னா என்ன நடக்கும்? 1 மணி நேரம் லேட் ஆனா இங்க ஒண்ணும் வேலை ஆகாது, வீட்டுல சமைக்கல நடக்காது. சீக்கிரமா வந்தா எல்லாம் கிடைக்கும், எல்லாம் எடுத்து வைப்போம். 1 மணி நேரம் லேட்டா வந்தா நீங்களே போட்டு தின்ட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன 1 மணி நேரம் லேட் ஆனாலும் கூட வீட்டுல பல ப்ராசஸ்கள் மாறும். அது வீட்டுல பத்திரமா சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டுல சொந்த பந்தெல்லாம் சொல்லிட்டு பக்கத்துல சொல்லிட்டு கூட 1 வாரம் 1 மாசம் வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னா எவ்வளவு சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். காட்டுல விடல, வீட்டுலதான் விட்டுருக்கிறோம், எல்லா ஏற்பாடும் இருக்குது. ஆனாலும் விட்டுட்டு போக முடியுமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் அங்க விட்டுட்டு வராங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, நீங்க போங்க, அல்லாஹ் பார்த்துக்குவான். அவங்களுடைய சகிப்பு எவ்வளவு இருக்கு பாருங்க. இறைவனுடைய உதவி எனக்கு கிடைக்கும் நம்ம அப்படி நம் வாழ்க்கையில சகிப்புத்தன்மை அதிகமாக மேற்கொண்டால் மட்டுமே இறைவனுடைய நேசத்தை நம் வாழ்நாளில் பெறவே முடியும். அல்லாஹ் அந்த பொறுமையைத்தான் எதிர்பார்க்கிறான். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கோபம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன? அந்த கோபம் என்பது சைத்தான் இடத்திலிருந்து வருகிறது. அந்த கோபத்தினால் நீங்கள் உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கவே முடியாது. கோபத்தால் நான் இந்த விஷயத்தை சாதிச்சிட்டேன் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனம். கோபத்தால் நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கோழைத்தனம். இன்னைக்கு என்ன சொல்றான் உளவியல்ல, கோபம் என்பது அதிகமாக யார் படுகிறார்களோ அவர்கள் ஒரு கோழை என்று சொல்லுகிறார். அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபம் வந்தால் யார் அதை கட்டுப்படுத்துகிறானோ அவன்தான் வீரன் என்று சொன்னார்கள். எப்படி ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு மேட்ச் ஆகி போது பாருங்க. கோபப்படுபவன் கோழை என்று இவர்கள் சொல்கிறார்கள், கோபப்படுவதை யார் கட்டுப்படுத்துகிறாளோ அவன்தான் வீரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் நம் வாழ்க்கையில எதெல்லாம் அதிகமாக மென்று விழுங்க வேண்டியிருக்கிறதோ அதையெல்லாம் விழுங்கினால் மட்டுமே அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு நாம் தயாராக முடியும். இறைவன் திருக்குறானிலே சொல்லி அழைத்து கூப்பிடுகிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான் பாருங்களேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபித்து, பொறுமையாளர் இறை நம்பிக்கையாளரை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்பவர்களை மற்றவர்களை மிஞ்சி விடுங்கள். சகிப்புனா சும்மா சாதாரண சகிப்பு அல்ல. இறை நம்பிக்கையாளர் அழைத்து சொல்லுகிறான், நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்பவர்களை மற்றவர்களை மிஞ்சி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இறைவனை அஞ்சுங்கள், அல்லாஹ்வால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள்.
எவ்வளவு பெரிய வார்த்தை! இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பொறுமையா இருங்க, சகித்துக் கொள்ளுங்க. அந்த சகிப்புலதான் நமக்கு எல்லா வகையான உதவியும் வெற்றியும் அதற்குள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அதனாலதான் அல்லாஹ்வால் அருள் செய்யப்படுவீர்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான். நம்ம தொழுகைக்கு வருகிறோம், எவ்வளவு முறை தொழுதுகிட்டே இருக்கிறோம். அந்த தொழுகைக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்கிற வார்த்தை பாருங்கள். வஸ்தைனு பிஸ்ஸப்ரி, தொழுகையை நிலைநாட்டுக்கு ஒரு விஷயத்தை சொல்றான். தொழுகையை கொண்டும் சொல்லும் போது பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். ஏதோ ரெண்டுத்தையும் அல்லாஹ் ஒன்னோடு ஒன்று சேர்க்கிறான் பாருங்க. ஒருவன் பொறுமை என்பது வேண்டும் என்றால் தொழுகையை நிலைநாட்டணும். தொழுகை ஒருவன் சரியா நிலைநாட்டினா அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக பொறுமை வரும். என் தொழுகை சரியா இருந்தா என் வாழ்க்கையில பொறுமையை நான் கடைபிடிச்சே ஆகுவேன். வஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அத்தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. நான் தொழுதுட்டேன், எனக்கு அல்லாஹ் கொடுக்கலையே என்று யாராவது பேசினா நம்ம தொழுத தொழுகையே இல்லை. நீ தொழுகை, அதோட பொறுமையாயிரு. இறைவன் கேளு, கேட்ட உடனே தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இறைவன் நம்முடைய எஜமானன், அவன் நம்மளை படைத்தவன், அவனா இந்த உலகத்தை நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தவன். அந்த இறைவன் நீ கேளு, அதுல பொறுமையா இரு. அப்படி பொறுமையா இருந்தா அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அப்படிப்பட்ட பொறுமையாளர்களோடு தான் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பொறுமை 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 நம்ம பேசுறோம் இல்ல, இந்த பொறுமைக்கு இறைவன் சொல்ற இலக்கணம் என்ன? நீ தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு உதவி தேடு. அப்படிப்பட்ட பொறுமையாளரிடத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னால் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்ன நம்பிக்கை என் வாழ்க்கையில ஏற்பட்டால் இந்த உலகத்திலே பொறுமையை மேற்கொள்வதற்கு நாம் எவ்வளவு முயற்சி எடுப்போம் என்று சிந்திச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ரொம்ப விரும்பத்துக்குரிய, நமக்கு ரொம்ப மேலான ஒரு யாரோ ஒரு லீடர் நம்மளோட இருக்கிறார் என்றா நம்ம எவ்வளவு பொறுமையை மேற்கொள்வோம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். யாரும் நீ சிந்திக்க, யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம நேசிக்கிற, நம்ம விரும்புற யாரோ ஒரு பெரிய தலைவர்கள், யாரோ ஒரு பக்குவமானவங்க, யாரோ ஒரு முக்கியஸ்தருங்க நம்மளோட இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படியே 100% மாறி போயிடும். மாறாதாங்க? நம்ம கேரக்டர் ஒரு கேரக்டரா இருக்கும், கோபப்படுவோம், அடிப்போம். வீட்டுல ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தா என்ன செய்வோம்? நேத்து வரைக்கும் பிள்ளையை போட்டு அடிக்காத அடி இல்ல, திட்டாத திட்டு இல்ல, செய்யாத சேட்டை இல்ல, எல்லா வேலையும் பார்ப்போம். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா வீட்டை அப்படியே சுத்த பத்தமா நீட்டா எல்லாம் ரெடி பண்ணி, டேய் மாமா வராங்க, மச்சி வராங்க, அவங்க வராங்க, மாமி வராங்க, இப்படி சித்தா வராங்க, பெரியத்தா வராங்க, இப்படி இருக்கணும் தெரியுமா? குவைட்டா இருக்கணும். வந்த உடனே அப்படி சலாம் சொல்லணும், வந்த உடனே தண்ணி வைத்து கொடுக்கணும், வந்த உடனே அதை செய்யணும், வந்த உடனே இதை செய்யணும். நான் கூட்ட உடனே ஓடி வந்து நிக்கணும். பிராக்டிஸ் எப்படி கொடுக்கிறோம்? அவங்க வர்றாங்க அப்படின்னு அவங்க முன்னே நான் நடக்கணும். யார்? உறவினர்கள் வீட்டுக்கு வராங்கன்றதுக்காக வேண்டி நிறைய பிராக்டிஸ் எடுக்கிறோம். நான் உன சும்மா திட்டலாம் மாட்டேன், அடிக்கலாம் மாட்டேன், ஒரு கண்ணு செய்கிறதா அப்படி கேட்டலோட வந்து நின்றுணும். நான் கூட்டோடனே ஓடி வந்து நிக்கணும், நான் சொன்ன உடனே செய்யணும். அவங்க முன்னாடி அடி வாங்குறதுக்கு உனக்குத்தான் அசிங்க, பாத்துக்க. என்ன சொல்லுவோம்? நான் அவங்க முன்னாடி அடிக்கலாம், உனக்கு தான் அசிங்கம், பார்த்துக்கோ, அடி வாங்க கூடாது. அப்ப எப்படி நினைக்கிறோம்னா, நம்மளோடு யாராவது ஒரு முக்கியஸ்தர்கள் இருந்தா நம்முடைய நடவடிக்கை அப்படியே மாறுது என்றால் படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பொறுமையா இரு, உன்னோடு நான் இருக்கிறேன். இதை விட ஒரு வார்த்தை உலகத்துல வேற யாரும் சொல்லவே முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீனாக நான் அவனை தான் நம்புறேன், அவனை தான் அஞ்சறேன், அவனை தான் ஈமான் கொண்டிருக்கேன், அவனை தான் வணங்குகிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பொறுமை நடக்கணும் என்று நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை உண்மையிலே நபிமார்கள் உள்ளத்தில் ஏந்தினார்கள். தன் வாழ்நாள் வருகிற அசிங்கங்களை, சங்கடங்களை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை அனைத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி சகித்தார்கள். இறைவன் அவர்களை உயர்வான இடத்தில் கொண்டு போய் வைத்தான். நான் அப்படி சபிக்கலையே, நான் அப்படி சகிக்கலையே, சபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அப்படி சகிக்கான வாழ்க்கை இல்லை என்கிட்ட. மனைவி கிட்ட சகிப்பு இல்ல, பிள்ளைகள்கிட்ட சகிப்பு இல்ல, தாய் தந்தைகிட்ட சகிப்பு இல்ல, ஊரார்கிட்ட சகிப்பு இல்ல, யாருகிட்டயுமே நான் சகிக்க மாட்டேன். என்னாலும் பாய், நான்லாம் எப்படி தெரியுமா, எதை எடுத்தாலும் ஓப்பன் டாக்கு தான். என்கிட்ட ஒளிவு முறையெல்லாம் பார்க்க முடியாது. எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவேன். எல்லாத்தையும் ஓப்பனா பேச முடியுமா? ஓப்பனா எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் ஓப்பனா பேசினா யாருமே அவரோட நெருங்கவே மாட்டாங்க. இருந்தாலும் மனுஷனா இருக்கேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து பொதுல நாகரிகம் தெரியல, எங்க எப்படி பேசணும்னு தெரியல, யார்கிட்ட எதை சொல்லணும்னு தெரியல. இவங்கெல்லாம் ஒரு நிர்வாகம், இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்க, இவங்கெல்லாம் ஒரு படிச்ச இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சிந்தனை வருமா இல்லையா? இதையெல்லாம் நபிமார்கள் தன் வாழ்க்கையில சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு நிறைய பாடத்தை நடத்தி இருக்கிறார்.
இறைவன் அவர்களோடு இருப்பதனுடைய விளைவுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவா பணியை நாம் சிந்திச்சு பாருங்க. ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே நீங்கள் அல்லாஹ்வின் பேரருளாலின் காரணமாகவே நீங்கள் நளினமாக மக்களிடத்தில் நடந்து கொள்கிறீர்கள், மக்கள் செய்கிற எல்லா சங்கடங்களையும் நீங்கள் சகித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் முரட்டுத்தனம் உடையவராக கடின சித்தம் கொண்டவராக இருந்திருந்தால் மக்கள் எல்லாம் உங்களை விட்டு விரண்டு ஓடி போயிருப்பார்கள். அவர்களெல்லாம் விரண்டு ஓடி போயிருப்பார்கள். யாரும் உங்கள்கிட்ட நெருங்கி இருக்க மாட்டாங்க, யாரும் உங்கள்கிட்ட பழகி இருக்க மாட்டாங்க, யாரும் உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. இந்த பொறுமை தன் வாழ்நாளிலே கடைபிடிப்பதற்காக நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். பொறுமை என்பது இறைவனுடைய கட்டளையின் பேரிலே நம் வாழ்க்கையிலே நம்முடைய குணாதிசயத்தை மாற்றுகிற மிக முக்கியமான ஒரு பண்பு. பொறுமைன்னு நம்ம நினைக்கிறோம், பொறுமையில ஒரு கோலத்தனம் பாய், நமக்கு வேலைக்கு ஆகுமா? எல்லா இடத்துலயும் பொறுமை என்பது எந்த அளவுக்கெல்லாம் மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மேற்கொண்டே ஆகணும். ஒரு தீமையை பார்க்கும்போது கண்டிக்கிறது, அதுக்கு எதிராக பேசுறது, அது என்பது வேற. தீமையை கண்டிப்பதோ, அதுக்கு எதிராக கொந்தளிப்பதோ, அதை தடுப்பதற்காக போராடுவதோ, அதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர்க்களத்துல காட்டினாங்க, எதிரி இடத்துல காட்டினாங்க. மத்த எந்த இடத்துல அவங்க வாழ்நாள பார்க்க இயலாது. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பொறுமையாளராக நான் இருந்தால் என்னோடு இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் நினையுங்கள். என் மனைவி ஒரு சில சங்கடப்படுத்துறாங்க, சங்கடமா பேசுறாங்க, நான் பொறுமையை மேற்கொள்றேன். அவருக்கும் அந்த பொறுமையை என் வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என் தாய் தந்தை வயசான காலத்துல சங்கடப்படுத்தா இருப்பாங்க, வயசான காலத்துல அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க, சங்கடமா திட்டிட்டு தான் இருப்பாங்க, பராமரிக்க சிரமம் வரதான் செய்யும். அப்படி யார் பொறுமையை சகித்துக் கொண்டு அவர்களை பராமரித்து வென்றெடுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை உறுதியாக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா, யார் வயதான பெற்றோர்களை பெற்று அவர்களை அடைந்து அந்த பெற்றோர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக பராமரிப்பதன் மூலமாக சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமாகட்டும் சொன்னார். ஒரு தாயும் தந்தை வயசான காலத்துல என்கிட்ட இருக்கிறாங்கன்னா நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கார் என்று நாம் நினைக்க வேண்டும். கஷ்டம்தான், தொடர்ந்து பேசுறாங்கதான், திட்டதான் செய்யறாங்கதான், தேவையில்லாத சங்கடத்துல உண்டாக்குறாங்கதான். அல்லாஹ்வுக்காக பொறுங்கள், உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். நல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமையை எப்படியெல்லாம் கடைபிடித்தார்கள். மக்காவில் இருந்து அவர்கள் விரட்டப்படுகிற நேரத்திலே அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சௌரு குகைக்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். மக்காவிலே 13 ஆண்டு காலம் பிரச்சாரம் முடியல, கடுமையான எதிர்ப்பு, உயிருக்கு ஆபத்து. அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல அங்கிருந்து என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கட்டளையின் பேரில் புறப்பட்டு போகிறார்கள். போகிற நேரத்திலே அவர்கள் ஒரு குகைக்குள்ளே நிற்கிறார்கள். எதிரிகள் குனிந்து பார்த்து விட்டால் எந்த பேரையும் புடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருவரும் அங்கே நிற்கிறார்கள். வார்த்தை எவ்வளவு அழகான கனமான ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, எதிரிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க குனிஞ்சு பார்த்தா நம்ம மாட்டிக்கிடுவோமே, நம்மள பாத்துருவாங்களே, அவ்வளவுதான், நம்ம கதை என்ன ஆகுமோ தெரியலையே என்ற மாதிரியான ஒரு பேச்சை சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக்கை பார்த்து சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இங்கே நாம் மட்டும் இருக்கிறோம் என்று நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? நம்ம இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில இங்க உள்ள வந்து நிக்கிறோம்ல, இங்க நம்ம மட்டும் 2 பேர் தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இறைவனுடைய உதவி எனக்கு இருக்கிறது, இறைவனோடு நான் இருக்கிறேன், இறைவனோடு நாம் இருக்கிறோம், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நம்ம அப்படி நெருக்கடியான சூழ்நிலை நம்ம வாயில அப்படி ஒரு வார்த்தை வருமா? அந்த அளவுக்கு பொறுமை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான். சோதனையை அல்லாஹ் புறப்பட்டு போக சொல்லி இருக்கிறான். இறைவனுடைய உதவி எனக்கு இருக்கும் என்று நம்புகிற பொறுமையாளர்களோட அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்து கொண்டே இருப்பான் என்பதை மாற்றுக்கருத்தே இல்லை. நிறைய இடங்கள்ல இதை இழந்துடுறோம். நம்ம உறவுகளை, நம்ம சொந்தங்களை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ எல்லார்ட்டையும் நம்ம பேசுற பேச்சியினால, நடவடிக்கையினால அதை விருத்து அவர்கள் நம்மை விட்டு தூரமாக போகிற நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அவங்க பேச மாட்டாங்க பாய், அவங்க வேலைக்கு போறாங்க பாய் அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர என் நடவடிக்கையினால் அவர்கள் விரண்டிருக்கிறாங்களா இல்லையா என்று சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? என் நடவடிக்கை கரெக்டா இருக்கா? நான் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கேனா?
நான் யாரையும் சங்கடப்படுத்தவே இல்லையா, யாரிடத்தையும் கோவப்படவே இல்லையா, யாரையும் என்னை விட்டு வெறணி போற அளவுக்கு நான் நடந்துக்கலையா என்று சிந்திச்சு பாருங்க. அப்படி நான் எதுவும் நடந்திருந்தால் அதை சரி பண்ணுகிற வேலையை இப்பொழுதே நாம் செய்ய ஆரம்பித்து விட்டால் இறைவனுடைய நேசம் நமக்கு இருக்கிறது. வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், அப்படிப்பட்ட பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசத்திற்கு உரியவராக தயாராக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்று ஒரு முக்கியமான செய்தி. உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. அல்லாஹ்வின் தூதர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக புறப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை இறைவன் தருகிறான். தாயிஃபுடைய நகரத்திலே அல்லாஹ்வின் தூதர் சத்தியத்தை எடுத்து பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். அந்த பிரச்சாரம் பண்ணுகிற நேரத்திலே அந்த மக்களால் கடுமையாக தாக்கப்பட்டு, என் வாழ்நாளிலே அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நான் சந்திச்சதே இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூர்ச்சி அடைந்து அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு அவர்கள் மூர்ச்சி அடைந்து விழுந்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை இறக்கி அனுப்புகிறான். முகம்மதே, இந்த மக்கள் இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, உன்னை போட்டு இப்படி அடிச்சு புடைச்சி எடுத்துட்டாங்க. 2 மலை குன்றுக்கு மத்தியில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், 2 மலை குன்றுகளையும் அப்படியே நசுக்கி இந்த சமுதாயத்தை அழிச்சு விடட்டுமான்னு கேட்கிறாங்க. நம்ம அப்படி ஒரு தாக்கத்துக்கு உள்ளான நம்ம வார்த்தை எப்படி பேசுவோம்? முதல்ல அவனை ஒழிச்சுக்கிட்டு தான் அடுத்த வேலை. நம்ம பொதுவா நம்ம சிந்தனை அப்படிதான் வருவோம். நம்ம அடிச்சுட்டா, ஒருத்தனை திட்டா, ஒருத்தனை கோவப்பட்டு பேசிட்டா, ஒருத்தனை மானபங்கப்படுத்திட்டா, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா அப்படின்னா என்ன ஆகும்? முதல்ல அவனை அழிக்காம, என் முதல் எதிரி அவன் தான்யா, அவனை அழிக்காம இந்த உலகத்துல நான் மௌத்தாவே போக மாட்டேன்னு சபதமெல்லாம் எடுப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேன்மையும் அவருடைய தாராள குணமும் அவருடைய பொறுமையும் நம் வாழ்க்கையில ஒரு 5% ஏற்பட்டாலே பெரிய மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் வானவரை இறக்கி கேட்கிறான், நபியே முகம்மதே, அந்த சமுதாயத்தை அழிச்சிட்டோமா, நெருக்கி நாசமாக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்கள். இவர்கள் இஸ்லாத்தை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட இதற்கு பிறகாவது இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நேர்வழிக்கு வருவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்துவான் என்ற கருணையின் பார்வையிலே அவர்களை எதுவுமே செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் விட்டார்கள். எதிரிதான், அடிச்சவங்க தான். நம்ம சொல்லுவோம்ல, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவனே. அங்கே கெட்டவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் நல்லவர். எல்லாரும் கெட்டவங்க தான், அவங்க அழிக்க நினைச்சவங்க தான், அடிச்சு மயக்கமாக்கிறவங்க தான் அல்லாஹ்வின் தூதவர்கள். இவர்களுக்கு பிறகு இவருடைய சமுதாயத்தினராவது நேர்வழிக்கு வருவார்களே என்ற கவலையோடு அவர்கள் மன்னித்து விட்டார்கள், பொறுப்பு கொண்டார்கள். நம்ம அப்படி மேற்கொள்றோமா என்று சிந்திச்சு பாருங்க. நம் வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒவ்வொரு தருணத்தை எடுத்து பாருங்க. சின்ன அற்பமான விஷயத்திற்கெல்லாம் கோவப்பட்டு, பொறுமை இழந்து, தவறான வார்த்தைகளை பேசி, மனசங்கடத்தை உருவாக்கி பெரிய பாரதூரமான சமூகம் நடக்குது. அல்லாஹ்வின் தூதரே க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. இறை தூதர், ஆன்மீக தலைவர், பெரும் தலைவர், அவருடைய பேரை கேட்டாலே ஒரு மாத பயணத்தில் உள்ளவர்கள் உள்ளத்திலே அல்லாஹ் அச்சத்தை போட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரும் தலைவர் அழிக்க வந்திருக்கிறாங்க, நாசமாக்க வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் பொறுமையை மேற்கொண்டார்களே, நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பொறுமையை மேற்கொள்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கிற தருணம் இந்த நேரத்தில் இருக்கிறது. இதுபோல என் வாழ்க்கையிலே பொறுமையை மேற்கொண்டால் இறைவனுடைய நேசத்தை நிச்சயமாக நபிமார்கள் பெற்றதை போல நம்மாலும் பெற முடியும். பொறுமை என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை. நெருப்பு குண்டத்திற்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிப்பாட்டுகிறார்கள். ஏகத்துவத்தை சொன்னதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னதற்காக.
வேற எந்த பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, எந்த குடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்தும் இல்ல. அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, அல்லாஹ் அல்லாதவை வணங்காதீங்க. நீங்களே சிலையை உண்டாக்கி அதை வணங்காதீங்க. உங்களை என்னையும் படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் நெருப்பு குண்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட பொறுமையை மேற்கொள்ளுகிறார்கள் சிந்தித்து பாருங்கள். தூக்கி போட போறாங்க, எரிச்சு கடிக்கட்டை ஆக்க போகுது அப்படின்ற ஒரு நிலை வருகிற நேரத்திலே அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறேன் என்று சொன்னானே, அந்த வார்த்தை நிச்சயமாக 100% உண்மையாகத்தான் இருக்கும். அந்த நம்பிக்கை உள்ளத்துல இருந்துச்சு. கடுகு அளவு கூட பிசுறல, எல் முனை அளவு கூட பிசுறல. நெருப்பு கண்டு அச்சப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. நம்ம நெருப்பு கண்டா பயப்படுவோம். முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். அப்படியே கொண்டு நிப்பாட்டி நெருப்பு குண்டத்தை தூக்கி வீசுவதற்கு தயாராக்குகிறார்கள். நெருப்பு குண்டத்தை தூக்கியும் எரிகிறார்கள். யா நாரு பரதன் சலாம் அலா இப்ராஹிம். இந்த இப்ராஹிமுக்கு நெருப்பே குளிர்ந்த ஒரு பொருளாக நீ மாறிவிடு, சலாமாக, சாந்தியாக, அமைதியாக, நிம்மதியாக்கி விடு. நீ நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை, பொறுமையாளர் அல்லாஹ் இருக்கிறேன்னு சொன்னானே. உலக வரலாற்றில் நெருப்பு எந்த மனிதர்களையும் அழிக்காமல் இருந்ததே இல்லை, எந்த பொருளையும் கரிக்காமல் இருந்ததே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போடுறாங்க, அந்த நெருப்புக்கு அப்படியே ஜம்முன்னு உள்ள போய் இறங்குறாங்க. அல்லாஹ் இருக்கான், என் எந்த சலனமும் இல்லை. அவன் சொல்லிட்டு அவன் பாதுகாக்க போறான் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்ததுனால அவங்க எப்படி இருக்காங்க, உள்ள போறாங்க. அல்லாஹ் நெருப்பு கட்டளையிடுகிறான். அப்படி பொறுமையோடு நான் என் வாழ்க்கையிலே இறைவனுடைய மார்க்கத்துக்காக, சங்கடங்களுக்காக, கஷ்டங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக, சோதனைகளுக்காக நான் பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ் என்னோடு இருப்பான், இறைவன் எனக்கு உதவி செஞ்சே தீருவான். நெருப்பு கட்டளை அல்ல, நெருப்புல அப்படியே ஜம்முன்னு அப்படியே வெளியே வராங்க. அவங்களால நம்பவே முடியல. இப்படிப்பட்ட வார்த்தையை அவங்க சொல்லி இருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. அஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எனக்கு பொறுப்பேற்க போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன். அவனை தவிர வேற எந்த பாதுகாவலும் கிடையாது எனக்கு, அவனே பொறுப்பெடுக்க போதுமானவன். இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நம்ம அப்படி ஏதாவது ஒரு சங்கடம் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா, நான் தான் அப்பவே சொன்னனே, சொல்ல கேட்காம செஞ்சல, அதான் எல்லாம் விளங்காம போச்சு, எல்லாம் வீணா போயிடுச்சு. ஒரு வியாபாரத்துல நஷ்டம் ஆயிட்டா, ஒரு குடும்பத்துல பிரச்சனை ஆயிட்டா, குடும்பத்துல ஒரு விபத்து ஆயிட்டா, குடும்பத்துல ஒரு வியாபாரம் ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்பட்டு விட்டா, நம்ம பொறுமை எந்த அளவுக்கு இழந்துடுறோம். இது ஒரு பொருள் போட்டு உடஞ்சிருச்சு, கீழே போட்டு உடைச்சிட்டோம், விலை உயர்வான பொருள் தான், கீழே போட்டு உடஞ்சி முடிஞ்சு போச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை பாத்தீங்களா, பொறுமையாளர் பத்தி அல்லாஹ் சொல்றது என்ன? வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ. அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லிட்டே போறான். உங்களை ஓரளவு அச்சத்தாலும், பசியாலும், உயிர்கள் விளைச்சல் அனைத்தின் மூலமாக உங்களை நான் சோதித்துக் கொண்டே இருப்பேன். அப்படி சொல்லுகிற நேரத்துல, சோதிக்கிற நேரத்துல நீங்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? வபஷிரி ஸாபிரி. அந்த பொறுமையாளருக்கு நபியே நீங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள். அந்த பொறுமையாளருக்கு யாருக்கு? வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால். உங்கள் ஓரளவு அச்சத்தால, பசியால, உயிர் விளைச்சல்கள் மூலமாக நாம் சோதிக்கிற நேரத்துல நீங்கள் யாரெல்லாம் பொறுமையை மேற்கொள்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு வபஷிரு ஸாபிரி, அந்த பொறுமையாளருக்கு நீங்கள் சொல்லுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள். எதை பற்றி? சொர்க்கத்தை பற்றி நற்செய்தியை சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தர தயாராக இருக்கிறான். இது உலகத்துல எல்லாம் சோதிப்பன்ட்டு அல்லாஹ் உயிர் மூலமாக, மற்ற விஷயத்தின் மூலமாக, நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக, மனைவியின் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக நம் வாழ்க்கையில் சோதனை வந்து கொண்டே இருக்கும். யார் அந்த நேரத்திலே சோதனையை வெல்லுகிறார்களோ, பொறுமையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நற்செய்தி அல்லாஹ் தந்தே தீருவான். நம்ம அப்படி நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல, நடக்கிற இடங்கள்ல சோதனை வருகிற நேரத்துல உயிரே பெரிய விஷயம். உயிரே அல்லாஹ் சோதிப்பன்ட்டான். எடுப்பேன், நான் கொடுத்த நான் எடுப்பேன். அது எந்த மாற்றங்கள் இல்லை. இறைவன் கொடுத்தான், இறைவன் எடுப்பான். அந்த நேரத்துல எந்த வார்த்தையும் நாம் பேசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க கண்முடைய 3 பெண் குழந்தைகள் இறந்து போலையா? அவங்களுடைய ஆண் குழந்தைகள் இறந்து போலையா? அவங்க கண்கள் கண்ணீர் வடிச்சது, உள்ளம் கவலையால் கலங்கியது. எந்த அறியாத வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையா? ஆனா நம்ம அப்படி பேசாம இருக்க முடியலையே. ஐயோ, நொடிஞ்சு போச்சு, இதாயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. கொரோனா மட்டும் வரலன்னு வைங்களேன், என் வாழ்க்கை பெரிய டாப்பா போயிருக்கும் பாய். நம்மால் சொல்றது, கொரோனா மட்டும் வரல,
அவ்வளவுதான், என் வாழ்க்கை வேற லெவல்ல போயிருக்கும் அப்படின்னா இது இணை வைப்பு வார்த்தை, ஷிர்கான வார்த்தை. அல்லாஹ் கொடுத்த உடனே நம்ம எப்படி மாத்த முடியும்? இறைவன் கொடுத்ததை பொறுமையாக ஏற்றுக்கொண்டால் இதைவிட சிறந்ததை அல்லாஹ் தருவான் என்று நம்புவதுதான் ஈமான்தாரி. அவன் தான் உண்மையான இறையச்சவாதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி குழந்தை இறந்து போச்சுன்னு கபிரிஸ்தான் கிட்ட உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவங்கள போய் பாக்குறாங்க. இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், வஸ்பிரு, நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளு, அழுவாத, பொறுமையா இரு அப்படின்ட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு வந்த மாதிரி உனக்கு வந்தா தெரியும், போ வேலையை பார்த்துட்டாங்க. பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, பாய் பொறுமையா இருங்க பாய், போ பாய், உனக்கு தெரியுமா பாய் நான் எவ்வளவு லட்சம் போட்டேன், எவ்வளவு உழைச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னமோ சாதாரணமா ஒரு வார்த்தையில பொறுமையா இருன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமா பாய், வந்துட்டாரு இதுக்காக அங்க இருந்து நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு. நம்ம வார்த்தை எப்படி இருக்கும்? உண்மையிலே அந்த ஆறுதல் வார்த்தை சொல்லுகிறது இருக்குல்ல, கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் கூட கிடைக்காத ஆறுதல் வார்த்தை. அது அல்லாஹ் சில பேர் அனுப்புவான், கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், இப்படி சொல்லுவதே ஒரு மூமினுடைய தன்மை. ஆனா அந்த வார்த்தையை கூட நம்ம அலட்சிப்படுத்தும். என்ன சொல்லுவோம், போமா வேலை பார்த்துட்டு எல்லாம் தெரியாதா, கீழே விழுந்துருவாங்க, தூக்கி விட ஓடுவோம், தூக்கி விட்டு அதெல்லாம் போதும் பையன், நான் ஒண்ணும் இல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாது இல்ல, அந்த மாதிரி அதான் ஒண்ணும் இல்ல அப்படின்றோம். கவலைப்படாதீங்க, எல்லாம் உதவி செய்வான், சரி ஒன்னும் இல்ல, ஒன்னும் ஆகல, அதெல்லாம் ஒன்னும் ஆகல பாய். கீழே விழுந்தாலும் கூட, கஷ்டப்பட்டாலும் கூட, ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா கூட நம்மள ஒத்துக்க முடியாது. அதுபோல சில பேருக்கு ஆறுதல் சொன்னாலும் கூட பிடிக்காத வார்த்தையை கோபத்துல அந்த நேரத்துல பேசிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அதை கேட்டுட்டு அமைதியா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கோவப்பட்டு எந்த வார்த்தையும் பேசல. இறை தூதர், நான் யார் வந்திருக்கேன் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நம்மளா இருந்தா ஒரு பெரிய பயானே பண்ணிட்டு வந்திருப்போம். நான் எங்க இருந்து வந்திருக்கேன், எப்படி இருந்து வந்திருக்கேன், பெரிய தலைமையகத்துல இருந்து வந்திருக்கேன், அங்க இருந்து வந்திருக்கேன், இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கேன், அப்படி நம்ம ஒரு பெரிய பயான ஆத்தி விட்டு அவங்கள ஒரு மாதிரி பேசி வேற லெவல்ல பண்ணிட்டு வந்துருவோம். ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே பேசல, திட்டின உடனே திட்ட வாங்கிட்டு அல்லான்னு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, சஹாபாக்கள் யார் வந்தாங்க தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே, அந்த ஹதீஸ் அப்படியே படிங்களேன், இந்த செய்தி கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தியை, அந்த பெண்மணிக்கு அந்த செய்தியை சொன்ன உடனே எனக்கு மரணமே வந்ததை போல் நான் ஆகிவிட்டேன். அல்லாஹ்வின் தூதர் வந்துட்டு போனாங்க, எனக்கு மரணமே வந்ததை போல் ஆகிவிட்டதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஓடுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அந்த அது முக்கியமான செய்தியோட சொல்றாங்க, நான் போகிற நேரத்துல அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டு வாசல்ல எந்த காவலாளியும் இல்லை, யாரும் இல்லை, ஓபனா இருந்தது, எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாங்க. எந்த காவலாளி இல்ல, அல்லாஹ்வின் தூதரை நான் பார்க்கறது உள்ள போயிட்டேன், அல்லாஹ்வின் தூதரே தெரியாம பேசிட்டேன், அல்லாஹ்வுக்கா மன்னிச்சிங்க, நீங்க தான் வந்திருக்கீன்னு தெரியல. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, பெரிய ஆள் வந்தா ஒரு லெவல், சின்ன லெவல்ல வந்தா ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அப்படிலாம் காட்டிக்கல. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப டென்ஷன் கோவம் இருந்தா கூட ஒரு பெரிய ஜமாத்துல இருந்தோ பெரிய ஆளோ முக்கியஸ்தரோ வந்துட்டா அப்படியே அதெல்லாம் மறைச்சு அவங்க பேசிடுவோம். ஆனா சாதாரண ஆள் யாரும் வந்தா, சொந்த பந்தத்திலயோ வீட்லயோ ஃப்ரெண்ட்லயோ வந்தா போப்பா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றோம். அப்படித்தானே சில நேரங்களில் இருப்போம். போன் கூட வந்தா கூட சில நேரத்துல முக்கியமான போன் வந்தா பெரிய ஆள் பேசுறான்னு பேசிடுவோம். ஆனா அதே அவசரத்துக்கு ஃப்ரெண்ட் அடிச்சுட்டே இருப்பான், எடுக்க மாட்டோம். எல்லாம் ஒரு அலட்சியப்படுத்துற நிலைமையில போயிடும். அப்படின்னா இருக்காதீங்க, யாரா இருந்தாலும் தேவை இருக்கு பட்சத்துல எடுத்து நம்ம பதில் அளிச்சிடணும். உடனே உள்ள போன உடனே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, பொறுமைன்றது என்ன தெரியுமா, ஆரம்ப நேரத்தில் மேற்கொள்வதுதான் பொறுமை. எல்லாத்தையும் பதட்டமாயி பேசி திட்டி தீர்த்து சாபம் விட்டு எல்லா வார்த்தையும் சொல்லிவிட்டு கடைசியில ஆறுதல் ஆகி 4 நாள் ஆகி 3 நாள் ஆகி ஒரு வாரம் கழிச்ச உடனே நான் இப்ப பொறுமையா இருக்கேன் பாய், நான் இப்ப பொறுமையா ரிலாக்ஸ் ஆயிட்டேன், பொறுமையா இப்ப எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது பொறுமையே இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொல்றாங்க பாருங்க, இந்த அவ்வள சதுமத்தி யார் முதலிலே மேற்கொள்கிறார்களோ அதுதான் பொறுமை. முதல்ல ஆரம்ப கஷ்டம் வந்துருச்சு, சோதனை நெருக்கடி வந்துருச்சு, மவுத் ஆயிட்டாங்க, வியாபாரம் நஷ்டம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிட்டோம், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம், ஏதோ நடந்துருச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நானே உனக்குரியவன் அல்லாஹ், உன்னிடத்திலே திரும்பி வர போறேன், இந்த உலகத்துல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அவனுக்குரியவன் என்று நான் உள்ளத்தில் நினைத்து விட்டால் எல்லா நேரத்திலும் ஒரு மூமினுடைய வார்த்தையில வாயில எது வரும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சோதனை வருகிற நேரத்தில் அல்லாஹ் இதே சொல்லுகிறான். அவங்களுக்கு இன்ப துன்பங்களும் துயரங்களும் ஏற்படுகிற நேரத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன, மா அஸாபத்தி மின் முஸீபத்தி, அவனுக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை தவிர ஒரு மூமினுக்கு உள்ளத்திலே வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது. பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். பிரச்சனை வருகிற நேரங்கள், சோதனை வருகிற நேரங்கள், கஷ்டம் வருகிற நேரங்கள், ஒரு செருப்பினுடைய வார் அறுந்து போனாலும் சரி,
என்ன ஒரு பஸ் சட்டையினுடைய பட்டு நடந்து போச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த நேரத்துல போய் வந்துச்சு பத்தியா? முக்கியமான நேரம், வீடியோக்கு முன்னாடி நிக்கிற நேரம், இப்ப போய் இப்படி ஆயிடுச்சு. முக்கியமான ஒரு மீட்டிங் போற நேரம், அப்படியே அந்த இடத்துல நம்ம அப்படியே சலிச்சு ஒரு வார்த்தையை தவறான பேச்சுகளை பேசுறோம்ல, அது இல்ல, அல்லாஹ் நாடிட்டான், நடந்து போச்சு, அவ்வளவுதான். என்று நீங்கள் உள்ளத்துல ரிலாக்ஸ் எடுத்துக்கொண்டால், அந்த பொறுமையை மேற்கொண்டால் இறைவன் நம்மை நேசிக்கிறான். அதை விட சிறந்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் வாழ்க்கையிலே இந்த உலகத்திலும் தருவான், நாளை மறுமையிலும் தருவான், உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை சேர்ப்பான். அப்படி ஒரு பொறுமை மேற்கொள்வோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் வாழ்க்கையிலே அவனுடைய நேசத்தை பெறுகிற வகையில் பொறுமையை மேற்கொண்டு இன்மையிலும் ஒரு நல்ல மனிதனாக, பண்பாளனாக, பொறுமையாளனாக, பக்குவம் உள்ளவனாக, அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்ததை போல என் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.